சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய தகவல், பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு தமிழக அரசின் குட் நியூஸ். புதிதாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் தமிழக அரசு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. தமிழக அரசு ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாதவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட ஆசிரியர் அரசு ஊழியர் சங்கங்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறது. இதற்காக காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்துள்ளது. எனினும் கடைசி நிமிஷத்தில், அதாவது வரும் பொங்கல் பண்டிகைக்குள் தமிழக அரசு எப்படியும் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துவிடும் என்ற பெருத்த நம்பிக்கையில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் காத்துள்ளனர். அதற்கேற்றாற்போல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது, எது எப்படி இருந்தாலும் முதல்வர் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார், ஜனவரி 6ஆம் தேதிக்குள் கட்டாயம் நல்ல செய்தி வரும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மற்றொரு முக்கிய கோரிக்கை தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்திடமிருந்து எழுந்துள்ளது. தமிழக அரசு 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சம்பளம் வழங்கி வருகிறது. அதாவது அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் பெறுவதற்காக அவர்கள் பணியில் இருக்கும் காலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் சேமிக்க வேண்டியிருக்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தில் ஊழியரும் அரசும் தங்களது பங்காக பணம் செலுத்துகிறார்கள். அந்த தொகை பங்கு சந்தை உள்ளிட்ட முதலீடுகளில் செலுத்தப்படுகிறது. ஓய்வு பெற்ற பின் அந்த முதலீட்டில் கிடைக்கும் வருமானத்தை அடிப்படையாக கொண்டு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். வருகிற 6ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் அனைத்து ஆசிரியர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து பல்வேறு போராட்டம் நடத்தப்படும். பேரையூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கம்ப்யூட்டர் ஆசிரியையாக பணியாற்றிய ரோசன் கத்திஜா பிவி என்பவர் கடந்த அக்டோபர் மாதம் திடீரென மரணமடைந்தார். அவர் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றி வந்ததால் அவர் மரணத்திற்கு பின்னர் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியம் கிடைக்கவில்லை. அதாவது 2 மகன்களுக்கும் கல்லூரி படித்து வருகின்றனர். அவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழலில் இருந்தது. எனவே பட்டதாரி ஆசிரியர் கழகம் மற்றும் பிற சங்கங்களின் உதவியோடு அனைத்து ஆசிரியர்களும் இணைந்து அவரது குடும்பத்தினருக்கு 3,45,000 திரட்டி வழங்கப்பட்டது. இதுபோல் சம்பவங்கள் இனியும் தொடராமல் இருக்க வேண்டுமெனில் அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆசிரியர்களும் அரசு சங்கங்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு பல முறை கோரிக்கை வச்சிருக்காங்க, பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ள தமிழக அரசானது ஒரு நல்ல முடிவை அறிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இவங்களோட கோரிக்கை. ஸோ இது கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.